வெல்கம் டு வெஸ்ட் ஃபுட் தமிழ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கேரட் அல்வா. இது சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்கிறது ரொம்ப ஈஸி. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. மீடியமாக 3 கேரட்டை தோல் சீவி வச்சுருக்கேன். இது 250 கிராம். இதை நம்ம கேரட் சீவதில் துருவிக்கலாம். கேரட்டை துருவி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாதாமை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 10 பாதாம், ஒரு 10 முந்திரி. இது ரெண்டையும் நம்ம நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த நெய்யிலே கேரட்டை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நெய் காஞ்சிடுச்சு. முந்திரியும் பாதாமும் நம்ம இப்போ வறுத்துக்கலாம். வறுபட்டுட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம அதே நெய்யிலையே இப்போ கேரட்டை போட்டு லைட்டாக பெரட்டிக்கலாம். நெய் பத்தலைன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் வேணால் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டை நல்லா வதக்கியாச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. இதை நம்ம ஒரு குக்கரில் அது முழுகிற அளவு பால் வச்சு 4 விசில் விட்டுக்கலாம். அப்படியே 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை குக்கரில் ஊற்றி வேக வைக்கலாம். விசில் ஆஃப் பண்ண குக்கர் திறந்தாச்சு. நம்ம ஒரு கடாய்க்கு மாற்றிக்கிட்டு 100 கிராம் சர்க்கரை போட்டு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏலக்காய் தூள் போட்டாச்சு. 75 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம போட்டுக்கலாம். சர்க்கரை போடவும் இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகும். நம்ம தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் நல்லா சுருண்டு வரும். நம்ம இறக்கவுள்ள ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுண்டி வருது. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கிண்டினோன்னா சுத்தமாக சுண்டி அல்வா பதத்துக்கு வந்துடும். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம கைவிடாமல் கலரிக்கிட்டு இருந்தோம்னா அந்த பதம் வந்துடும். கடாயிலே ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இந்த பதம் வந்தால் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரியும் பாதாமும் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். சுவையான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.